நாசா வந்து இப்போ ரீசெண்டாக நமது சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் நமது சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் ஆல்ஃபா சென்டாரி எனும் ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டத்தோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் ஆல்ஃபா சென்டாரி ஏ, ஆல்ஃபா சென்டாரி பி, ப்ரொசிமா சென்டாரி எனும் 3 நட்சத்திரங்கள் வந்து இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் வந்து இருக்குது அப்படின்னு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஆல்ஃபா சென்டாரி ஏ எனும் நட்சத்திரமும் ஆல்ஃபா சென்டாரி பி எனும் நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று ஆர்பிட் பண்ணுது. அந்த 2 நட்சத்திரங்களை லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரொசிமா சென்டாரி எனும் நட்சத்திரம் வந்து ஆர்பிட் பண்ணுது. இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஸ்டார் சிஸ்டத்தில் நமது சூரியன் போன்ற நட்சத்திரமான ஆல்ஃபா சென்டாரி ஏ எனும் நட்சத்திரத்தை சுற்றி ஆல்ஃபா சென்டாரி ஏ பி எனும் எக்ஸோ பிளானட்டை வந்து நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பிடிக்கப்பட்ட இந்த எக்ஸோ பிளானட் வந்து அதோட நட்சத்திரத்திலிருந்து ஹேபிடபிள் ஜோனுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அதாவது வாழக்கூடிய மண்டலத்துக்குள்ள இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால இந்த எக்ஸோ பிளானட்டோட சர்ஃபேஸில் லிக்விட் வாட்டர் வந்து இருக்கலாம் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் இதோட நிறை வந்து நமது சாட்டர்ன் பிளானட்டோட நிறையை கொண்டு இருக்கு அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆல்ஃபா சென்டாரி ஏபி இந்த எக்ஸோ பிளானட் வந்து பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பூமியிலேருந்து 4 லைட் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட்